நாட்டின் மன்னர் ஆணையிடுகிறேன், உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். நான் கொல்லுவேன். யாருங்க காவலாளி? நாட்டின் மன்னன் நான். முட்டா போய் தானே பேசாம இருக்கணும். கொல்லவடி ஆயிப்பா. நீ எது வேணாலும் பேசிட்டு வா, நான் கேட்கிறேன். பேச கூடாது, போய் அந்த பக்கம். ஏய் காவலாளி, நீ தேவல வாங்க. அழைத்தவன் காரணம் அடடே நலமா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க? எங்க கூடிய ஆளு ரொம்ப நாளா பார்க்க முடியல. தண்ணி இருக்கா குடிக்க? டேய் எருமாடு, இருங்க, வந்தவங்கள வாங்கனோட கேட்காம பேசிக்க, நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? ஏடா என்னதான் மரியாதையா? மண்டே புழக்க போற உன்னையப்ப ஏங்க நீ யாரா? எனக்கு அடிமை, வேலைக்காரன். அடிமை தானே? ஆமா. அந்த ஆளுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கேன். ஜெயில கொண்டு அடனா கூப்பிட்டு வச்சு சிம்மாசனம் கொடுத்துருக்கேன். அப்புறம் கைதி சவுடால் வேற சேர் ஒண்ணுதான் குறைச்சா. நீ தான் அடுத்து போட்ட விளக்கண்ணே. ஆமா, என்ன விஷயம்? அவருக்கு மரணம் கொண்டு ஜெயில அழைச்சிட்டு வரேன். 2 வார்த்தை பேசிக்கவா? உனக்கு இல்லாத உரிமை போ. அப்புறம் என்ன, எதனால மரண தண்டனை? அவனுக்கு அவனே முட்டா பையல என்னத்துக்கு கொடுக்குறேன். அந்த ஆள்கிட்ட வேலை ஆக்கணும்னா நான் எப்படி இருப்பேன் பாருங்க. அது போயிட்டு போகுது, உயிர் ஊனா வராது. ஆமா, உண்மைதானே? ஆமா, நான் காப்பாத்துறேன். உங்களுக்கு விடுதலை, போங்க. இல்ல, என் சொல்லுக்கு மரியாதை இருக்கான்னு பார்த்தேன். இங்க நீ மன்னனா? நான் நீங்க தான் மன்னன். அப்புறம் போய் விடுதலை நீ சொல்லிட்டு இருக்க? இல்ல, சொன்னா கேட்கிறாப்லான்னு பார்த்தேன். ஆமா, டவுசர் பையில எதுவும் காசு இருக்கா? எதுக்கு? நான் 3 ராசி நான் உயிரோட விட்டுருவேங்க. 3 ராசி வருத்தவையா? டவுசரே போடுறது இல்லையா? ஏய், எதுக்கு அந்த ஆள்கிட்ட டவுசரில் காசு இருக்கானுங்கிட்ட? டவுசர் கழட்டிக்கிட்டு அடிப்போம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே டவுசரை கழட்டி எடுத்து அடிப்பாங்க. ஒரு சாட்சி விட்டுட்டு அடிப்பாங்க. கொண்டு ஜெயில போயா எருமாடு. அவன் லவ்வரா இருந்தாலும் கமன் பாலாமிங்கிற என்ன பண்ண கழுத்தை பிடிச்சி தள்ளுப்படா. உன்னை வச்சிருக்கேன் பாரு காவல் ஆளியா. காரணம் என்னடா இது? இது பூவு. இதையும் அங்கே தொங்க விட்டுருக்கேன். இதுவே தெரியாதா? உங்கள்கிட்ட போய் நான் வேலை ஆக்குறேன். உன்னை வச்சிருக்கேன் பாரு வேலைக்கு. பெண்கள்லாம் அமர்ந்துருக்காங்களே, ஆமாம், அவங்க சுமங்கலியாக இருக்கணும்னா பூ எங்கே வைக்கிறாங்க? கொண்டையில். ஆண்கள் சுமங்கலியாக இருக்கணும். சரி, இப்போ தான் நிரூபிச்சிருக்கேன் நீ முட்டா பையன் மண்ணங்கிட்ட வேலை பார்க்குறேன்னு. இப்போ இந்த சாமியார் நம்மளை பல நாள் நம்பளப்படுத்திருக்காரு. ஐயா, போகிற ஊர் பூரா பெரிய. இன்னைக்கு அந்த ஆளை காலி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் அப்படிதான் அந்த முடிவு. பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். சரி, இப்போ இந்த ஆளை கொல்ல போகிறேன். நீ எனக்கு உதவியாக இருக்கணும். சும்மா விளையாட்டு பண்ணுறீங்க? சீரியஸாக தான் சொல்கிறேன். நிஜமாவே நீ எனக்கு உதவியாக அப்படி மட்டும் செஞ்சீங்கன்னா நான் உங்கள் கூட தானே எப்போதும் இருப்பேன். இருப்பில்ல? ஆமாம், ஒன்றும் மாற்றம் இல்லையா? அந்த ஆளை கூப்பிடு. ஆள் அப்புறம் கஞ்சியாக காய்ச்சலாரு. கூப்பிடு அந்த ஆளை. சுவாமிகள். ஓ சாம்பார். ஐயா சாம்பார். அமைதி அமைதி, சத்தம் போடாம இருக்கா? நான் டேய் அவங்க சும்மா தான்டா இருக்கா. நான் கொஞ்சம் இறக்க உள்ளவேன். சரி, முட்டா பையில இருந்தாலும் கொஞ்சம் இறக்க சந்தேன். பரவாயில்ல. படார்னு மரண தண்டனை கொடுத்துட்டேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. இருந்தாலும் முடிவு எடுக்க முடியல என்னால். இந்த உலகத்தில் வழக்கம் உண்டு, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. ஆமாம். முடிவு எடுக்க முடியாத நேரத்தில் கோயிலில் சாமிட்டு திருவிளக்கு சீட்டு எழுதி போடுவோம். ஆமாம். இதில் எது வருதோ அந்த கடமையை செய்வோம். கண்டிப்பாக. உங்களுக்காக கோயிலில் சீட்டு எழுதி போடுறேன். கண்டிப்பா. சரியா? ஒரு சீட்டில் மரணம்னு எழுதுவேன், ஒரு சீட்டில் விடுதலைன்னு எழுதுவேன். விடுதலைன்னு வந்துட்டா உங்களை விட்டுருவேன். நிச்சயமா விடுதலை தான் வரும். வரும்போது பாப்போம். கண்டிப்பா விடுதலை தான் வரும். மரணம் வந்தா ஆளை போடுறது உறுதி. கவலை இல்லை. சம்மதமா? எனக்கு தெரியுமியா. சம்மதமா? விடுதலை தான் வரும். சம்மதம். வரும்போது பாப்போம். மாற்றமே கிடையாது. கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. பேச்சுக்கு மாத்தல. நீதி தவற மாட்டாங்க. போங்க போங்க போங்க. என்னைக்குமே நீதி தவற மாட்டேன். நாங்களும் அப்படித்தான். மண் நீதி சோழன் பரம்பரை நாங்கள். அப்படி மட்டும் சொல்லுங்க. நீங்க இப்ப சீட்டு எழுதணும்டா. ஆமாம், சீட்டை தான் தேடி. சீட்டை தான் தேடிட்டு இருக்கியா? இந்த வரல. டேய் இங்கேறா, அந்த சீட்டு வேணாம், நான் கொலையா கொல்ல போகிறேன். டேய் வேறு சீட்டு எடுத்துட்டா விளக்கமாறு பிஞ்சு போகும். ஒரு மன்னர்கிட்ட எந்த சீட்டை கொண்டு வந்து கொடுக்கணும் கணக்கில்? அப்படித்தான் நடக்கும். அரசவையில் எல்லாம் தயாராக இருக்கும். சாபாஷ் சாபாஷ். 2 கிளி கிழித்து விட்டேன். போ. எதுக்கு எழுதி வச்சாங்க கிழிக்கிறேன். ஆமாம். ஒன்றில் என்ன எழுதுறது தெரியுமா? என்ன எழுதணும்? மரணம்னு எழுது. இருங்க எழுதுறேன். முதல்ல இருங்க, ஊனா சிவமயம் போட்டுக்கிறேன். ஊனா சிவமயம். ஏய் இந்த ஆளுக்கு சாதகம் எழுத போகிற, சொல்கிறத எழுதுற. சரி. மரணம் இன்னாரு மயம் இன்னாரு.
ஏன்னா நம்ம நிலத்தை அந்த ஆள் வேற எழுதி கொடுத்து நம்ம ஊருக்கு போவோமா? கோவப்படாமல் சொல்லுங்க. இப்போ எழுதுங்க சரியா. மரணம் மரணம் மாசு மரணம் அந்த பாட்டெல்லாம் உன்னை எழுத சொல்லல. புரியுதா? மரணம்னு மட்டும் எழுது. மரணம்னு மட்டும் எழுதுடா. டேய் டேய் அறிவு கட்டவனே. அறிவு கட்டவனே. யாரடா சொல்ற? யாரடா சொல்லுற? டேய் கூறுடவள. டேய் கூறு கட்டவள. டேய் டேய் இதை பூராமா எழுதுற. சீட்டு பத்தாதடா எடுவட்டவள. அதெல்லாம் அடிச்சுட்டு நான் சொல்றது மட்டும் எழுது. அதெல்லாம் அடிச்சுட்டு நான் சொல்றேன். சீவே இல்லடா. வேணாமா? மரணம்னு மட்டும் எழுது. அப்படி சொல்லுங்க. இப்பதான் சொல்றிய. எழுதியாச்சு. இன்னொரு சீட்ல என்ன எழுதுவேன்? இன்னொரு சீட்ல என்னங்க இவ்வளவு நாளா உங்கள்கிட்ட வேலை பார்க்குறேன் எனக்கு தெரியாதா? அதுல வந்து விடுதலை. இதுல மரணம். அதுலயும் மரணம்னு எழுது. அப்ப ஆளு குளோஸ்ல எந்த சீட் எடுத்தாலும் இந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு தான் தெரியும். தப்பவே முடியாது. எதை எடுத்தாலும் ஆளை போடுறது உறுதி. கண்டிப்பா. நீ கத்தியை தீட்டி வச்சுக்க. கத்தியெல்லாம் வேணாம். ஏன்? புடி கலந்துக்கிடுச்சுன்னா ஆளு எஸ்கேப் ஆயிருவாப்ல. அப்போ விஷத்தை கலந்து பாலில் கொடுத்துருவோம். அந்த பழக்கம் மட்டும் வேணாம். ஏன்? நான் யாருக்கிட்ட எது கொடுத்தாலும் அந்த மாதிரி கொடுத்தேன்னா அதில் பாதி கேட்பேன். கட்டிங் பார்ட்டியாடா நீ? சரி வேண்டாம். வேற எப்படி கொள்ளலாம்? காலை பிடிச்சி தரையில் அடிச்சு போடுறேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆளா குட்டியா. சாமியார் வாங்க. வாங்க தலையா வாங்க. உங்களுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. வா. வாங்க. என் பெயர் நாரதன், தந்தை பிரம்மா. ஹலோ. தாய்க்கட். எப்போ கூப்பிட்டாலும் மைக்கிட்ட வந்தோன்னு இந்த வருஷம் தான் பேசணுமா? ஃபோன் எடுத்தா கூட இதே தனியாக பேசுகிறாப்புல. தூங்கி எந்திரிச்சாலே. ஹலோ, என் பெயர் நாரதன், நான் பிரம்மா. ஐயோ ராமச்சந்திரா. அப்பா அந்த சேரை கொடுங்கப்பா. ஐயா சேர் இப்படி போடுவேன்ப்பா. சேர் எடுத்து போடுறா. என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க வாட்டுக்கா. ஐயா சக்கம்பட்டி சமீனு ஒரே போட்டேன் கழுத்துல. சேர் இப்படி போடியா. சேரை போடுறாங்கிற போட்டு போறேன். இப்படி போடாதடா, எடுத்து என் தலையில போடு. எதை சொன்னாலும் முழுசா சொல்லுங்க. இனிமேல் ஏய் நேரா போடுறா. உங்க சாமியை கும்பிட்டுக்குறங்க. பெருமாள் சாமி. ஐயோ உங்க வேற கேட்கலங்க. அது என்ன கேட்கலாம் புரியுதா இல்லையா? உங்க சாமி பேரு? சாமி பேர் தான் பெருமாள். என் பேரும் பெருமாள். ஓ குலசாமியும் பெருமாள், உங்க பேர் பெருமாள். அப்ப கோயந்தாதா. சரி உங்க சாமி யாரு? என் சாமி பொந்து கருப்பேன். பொந்து கருப்பேன். எங்க இருப்பேன்? பொந்து எங்கெல்லாம் இருக்கும் அங்க ஊரா இருப்பேன். இப்ப எங்க இருக்கேன்? ஒரு 6 மாசமா ரெஸ்ட்ல இருக்காப்ல. முடியல. உன்னை சொல்ல சொன்னா சீட்டை போடு. சொல்ல போட்டாச்சு. இதுக்கு வேலை போடா. டேய் இருக்கிற சம்பளத்தோட வேலை கூட இருக்கு. இங்கே போடாத, எடுத்துக்கொண்டே அறந்தாங்கில போட்டு வா. இப்போ பஸ் இருக்குமா? பரவாயில்ல போயிட்டு வரேன். எருமை மாடு எதை சொன்னாலும் இங்கே போடுறா. கொல்றான்டா. யாராவது சின்ன பிள்ளை இருந்து பாப்பா யாராவது குழந்தை இருந்தால் வர சொல்லுங்க. யாராவது இந்த இருக்கா இல்லை குழந்தை உட்காந்துருக்கா இல்லை காது ஊற்றி அடுப்பத்தையும் காது ஊற்றினாங்க. அவன் குழந்தை இல்லை, சின்ன பிள்ளைய கேட்டேன். ஏப்பா நீ என்ன செய்ய வச்சிருப்ப? எழுதி வச்சிருப்ப 2லயே மரணம் மரணம்னு எழுதி வச்சு இந்த மரண சீட்டு எதுலடா, மரண சீட்டு எதுனா ஒரு அடையாளம் கட்டிருப்பா. அந்த மரண சீட்டை எடுப்பாங்க, விடுதலை சீட்டை விட்டுருவாங்க. அப்போ என்னை கொல்ல பார்க்குறேன், கொன்னே விடுவேன். எப்போ இந்த சண்டையை வந்துச்சோ நாங்கள் யாரையும் கூப்பிட்டு எடுக்க சொல்லலை. உங்கள் வாழ்க்கை உங்கள் வகையில் அப்படி சொல்லு, நீங்களே எடுத்துக்கலாம். வாங்க பாண்டி விளையாடுறீங்களா? மொத்தமாக ஒரு சீட்டு தான் எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் சொல்வதில் ஒரு காரணம் இருக்கிறது. நான் எடுத்த சீட்டிலே விடுதலை என்று எழுதியிருந்தால் என்னையா சொல்ற? ஒன்றும் இல்லை, என்னை விடுதலை பண்ணிடணும். பார்ப்போம் பார்ப்போம். ஒருவேளை மரணம் என்று எழுதியிருந்தால் என்னை மரணம் எழுதுங்க. ஒருவேளை விடுதலை எழுதியிருந்தா உங்க 2 பேரையும் கொன்றுவேன். உங்க 2 பேரையும் கொன்றுவேன். பார்க்கலாம் பார்க்கலாம், பரவாயில்ல. அப்ப இதுலதான் மரணம் ஒன்று இருக்கு. என்ன 2 பேரும் சிரிக்கிறீங்க? அப்ப இதுல மரணம் இருக்க? அட எதை எடுத்தாலும் சேர்த்தா படக்கணும், படிச்சு முடியா சோழியை முடிக்கணும். நாங்க
காலை பிடிச்சிடுறா. நான் பிடிச்சேன். விடுதலை என்ற சீட்டை எடுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். எழுதிருந்தா தானே. டேய் அதை சொல். அவர் தலையில எழுதிருந்தா தானே. எனக்கு தெரியாதா? நல்ல சத்தமா பிடிங்க. கோயில் அங்க கடைசி எழுதி முருகனுக்கே கேட்கணும். ஆட கன்றாவியா என்னைய சோத்துக்கு சே தளர்ப்பாமல் என்ன காகிதம் இல்லாமல் திங்கிறது. கேட்டால் 4 இட்லி வாங்கி கொடுத்துட்டு போகிறேன். இது அப்போ இந்த கதையவே கெடுத்துட்டியாயா? நீ எப்படியா நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும்? இதான் துராஜ், நான் முதல்ல சொல்ல முடியாது. என்ன கண்டுபிடிக்கணும், பேசாம இருக்கப்ப. எப்படி சீட்டு இல்லையா? எப்படி வரும்? எங்க வந்துரு தானா வந்துரு அல்லேனா விரல விட்டு நோன்றா. இப்போ வரேன், காலையில் தான் வரேன். அது கந்தெல்லாம் வரேன், எடுத்து படிக்க முடியுமா? என்னங்க நீங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது பண்ணீங்க? சரி, இப்போ தின்னதுனால தீர்ப்பு சொல்ல முடியாதா? ஆமாம். சரிப்பா, ஒரு சீட்டு தானே போச்சு. தின்ன சீட்டு மரணம்னு நான் தின்றுருந்தேன்னா கீழே சீட்டில் விடுதலைன்னு எழுதியிருக்கோம். எப்படி தப்பிக்க போறோம்? அதுக்கு சொல்லுங்க, என்ன சொல்ல வர்றீங்க? நாளைக்கு வச்சுக்கோமா போட்டியா? என்னது? என்னை கொன்றுங்க. ஒருவேளை நான் விடுதலைங்கிற தீட்டை தின்றுருந்தா என்னை விடுதலை பண்ணுங்க. இதுல மரணம்னு எழுதியிருக்கோம், உங்களை கொன்றுறேன். அதுல ஒரு அசை போட்டு மாடு தின்ன மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறேன். ஏன் என்ன கொஞ்சம் கூட என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லை. என்னடா இந்த வேலையே வேணாம், நான் ராஜினாமா பண்ணுறேன். ஏன் என்ன உன் பிரச்சனை? என்னங்க ஆளு கொண்டா தின்னுட்டியா? அப்புறம் எனக்கு நான் இங்கனே தானே இருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணி இருந்தேன், நான் கூடவே ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தேன். எதுக்கு தின்னம்னே தெரியாம திங்கிறானே. ஏண்டா நான் திருப்பதி லட்டாடா திங்கிறேன். எரும மாடு இது எடுத்து அந்த ஆள் படிச்சிருந்தான்னா இதில் மரணம்னு இருக்கு, நான் தின்ன சீட்டு விடுதலைன்னு நம்மளை கொண்டிருப்பான். நல்ல வேலைக்கு ஐடியா பண்ணி காப்பாற்றி விட்டியல. நீ என்ன மாரி கதை தின்னப்பா? எனக்கு பங்கு இல்லைன்னு காரம். ஏண்டா இதுக்கு இதை போய் எடுத்து வந்து எழுதுறோம்ன்றியே. என்னடா சரி